கொடுத்த கடனிற்கு அசலை விட 2 மடங்கு வட்டி கேட்ட நபர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. 16 வயது சிறுவர்கள் உட்பட 7 பேர் கைதாகியுள்ள வழக்கின் பகீர் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சத்யா நகர் தீபாவளியன்று பதற்றத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தது. பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்ட நாமக்கல் போலீசார் குற்றவாளிகளின் திசையறிய 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 30 வயதான கோபிகுமரன். நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி அருகே உள்ள காமராஜ் நகரை சேர்ந்தவர். இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. நாமக்கல்லில் உள்ள பத்திரம் எழுதும் அலுவலகத்தில் எழுத்தர் ஒருவரிடம் உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். கோபிகுமரன் திருமணத்தை எதிர்நோக்கி இருந்த காரணத்தால் பொறுப்பாக அலுவல வேலைக்கு சென்று வந்த போதிலும் அவருடைய மெயின் பிசினஸ் வட்டி தொழில் என்றே சொல்லப்படுகிறது. அதுதான் தற்போது அவர் வெட்டி கொலை செய்யப்படுவதற்கும் ஒரு வகையில் காரணமாக மாறியுள்ளது. ஆம், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோபிகுமரன் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருக்கு ரூபாய் 35,200 கடனாக கொடுத்துள்ளார். ஸ்ரீதரும் வாங்கிய கடனை 3 தவணைகளாக திருப்பிக் கொடுத்துள்ளார். ஆனால் கடனுக்கான வட்டியை மட்டும் செட்டில் செய்யாமல் அவர் தொடர்ந்து போக்கு காட்டி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் ஸ்ரீதரிடம் வாங்கிய கடனுக்கு ரூபாய் 70,000 வட்டி செலுத்த வேண்டும் என கரார் காட்டியுள்ளார் கோபிகுமரன். அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீதரும் அவரின் தாயிடமிருந்து ரூபாய் 50,000 வாங்கி கோபிகுமரனிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகும் மீதமிருந்த 20,000 செலுத்தும்படி கோபிகுமரன் பிடிவாதமாக இருந்துள்ளார். அதோடு வட்டி பணத்தை திருப்பி தராவிட்டால் அடியாட்களை வைத்து ஸ்ரீதரை தீர்த்து கட்டி விடுவதாக மிரட்டியதாகவும் தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக தான் சம்பவம் நடந்த தீபாவளி அன்று ஸ்ரீதர் கோபிகுமரனை சத்யா நகரில் உள்ள கோபிகுமரனின் உறவினர் ஒருவரின் குடோனுக்கு வருமாறு அழைத்துள்ளார். அங்கு மீண்டும் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி ஸ்ரீதரும் அவரின் நண்பர்களும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கோபிகுமரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த ஸ்ரீதரையும் 2 சிறுவர்கள் உட்பட கூட்டாளிகள் 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.